வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்டாண்ட் பை ரிலே சுவிட்ச் ஆன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எங்களுக்கு ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு சர்க்யூட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இது வந்து சிம்பிளான உங்களுக்கு மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்ன ஸ்பேர்ஸ் தேவைன்னா 5 வோல்ட் ரிலே ஒன்று வேணும், 22 MFT 63 வோல்ட்டு கெப்பாசிட்டி வேணும், C1815 டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும், 7809 ரெகுலேட்டர் ஒன்று வேணும், ஒரு 560 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வேணும், ஒரு புஷ் டைப்பு சுவிட்ச் வேணும். இது வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகும், எடுத்தால் ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி டைப்பு சுவிட்ச் வாங்கணும். செலக்டிவ் சுவிட்ச் வாங்கக்கூடாது, ஆன் பண்ணியே இருக்க மாதிரி சுவிட்ச் வாங்கக்கூடாது. இது வந்து புஷ் டைப்பு, புஷ் பண்ணால் ஆன் இருக்கும், எடுத்துட்டால் ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி சுவிட்ச் தான் வாங்கணும். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நான் இப்போ வயரிங் பண்ணுற மாதிரி அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா, இந்த C1815 டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா பேஸு, கலெக்டர், எமிட்டர். இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு கலெக்டரில் மைனஸ் கொடுத்து எமிட்டரில் மைனஸ் எடுக்கலாம். பேஸில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். அப்படின்னா தான் இது வேலை செய்யும். எமிட்டரை இந்த ரிலே ஒரு பின்னில் பற்ற வச்சுங்க. இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட்டு தான் நம்ம டிசி இன்புட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 பின் வந்து நம்ம என்ன சோர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அது செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டு தான் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இப்போ எமிட்டரை வந்து இந்த ரிலேயில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 560 ஓம்ஸு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த லாஸ்ட்டு பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னில் பார்த்து வச்சுக்கிறேன். அடுத்து 22 MFT 63 வோல்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கெப்பாசிட்டி எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் பற்ற வைக்கிறேன். இந்த கண்டன்ஸோட ப்ளஸ்ஸை வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் பற்ற வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஒரு புஷ் புல் சுவிட்சுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். புஷ் புல் சுவிட்சில் 2 வயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வயரை இந்த 560 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒரு வயரை பற்ற வைக்கிறேன். இன்னொரு வயரை இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு வோல்ட் கொடுக்கணும். இந்த சர்க்யூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு தான் இதுக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் பிக்சடாக 9 வோல்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு 9 வோல்ட் ரெகுலேட்டரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த ரெகுலேட்டரை பொறுத்தளவுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து வோல்ட் இன்புட்டு, நடுப்பின்னு கிரவுண்டு, இது வோல்ட் அவுட்புட்டு. இந்த வோல்ட்டை லைனை இது கொடுக்குறோம். இது நீங்கள் ஒரு 12 வோல்ட் லைன்னா நீங்கள் இதுக்கு ஹீட்ஸுனுக்கு தேவையில்லை. 24 வோல்ட்டு நீங்கள் டேரெக்டாக அது கொடுக்குறப்ப இருந்தால் ஒரு சின்ன இந்த ஹீட்ஸுனுக்கு இப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிங்க. 24 வோல்ட்டு நீங்கள் கொடுக்குறாப்புல இருந்தால். இப்போ நான் 12 வோல்ட் லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஹீட்ஸுனுக்கு தேவையில்லை. நடுப்பின் வந்து கிரவுண்டு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட்டில் ஒரு வயர் எடுக்கிறேன். அதே மாதிரி கிரவுண்டில் ஒரு வயர் எடுக்கிறேன். இப்போ நம்ம கிரவுண்டில் அவுட்புட்லேருந்து 2 வயர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இந்த ப்ளஸ் வயர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பற்ற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பின்னில் பற்ற வச்சுக்கலாம்.
இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து பார்த்தீங்களா, ரெகுலேட்டர்லேருந்து, அதை வந்து இந்த நடுப்பு கலெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்சிஸ்டரில் கலெக்டர் பின்னில் மைனஸ் ஒயரை இந்த கிரவுண்ட் ஒயரை பற்ற வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், சர்க்யூட் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு லோடு மட்டும் பார்க்கணும்ல, இதை ஆன் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு இந்த ஒரு பல்ப் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் நியூட்ரலை மட்டும் நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய்க்கிங்க. பேஸை மட்டும் நம்ம இந்த ரிலே மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் இந்த வயரை இந்த பேஸ்லேருந்து ஒரு வயர் எடுத்து இந்த ரிலேயில் இந்த 2 பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து ஒரு பின்னை நான் ரிலேயில் இந்த பக்கம் நான் லைன் பார்த்து வைக்கிறேன். இந்த லோட்லேருந்து ஒரு வயர் வருது பார்த்தீங்களா, லோடுனா நான் இது பல்ப் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆம்பிள்ஃபயருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த ரிலேயில் இந்த சென்டர் பின்னில் பற்ற வைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ லைன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ இந்த லோடு வந்து ஆன் ஆகலை. இப்போ வந்து இந்த சுவிட்சை மட்டும் லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கிறோம். ஆஃப் பண்ணுறது வந்து நீங்கள் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. நீங்கள் இந்த சுவிட்சையை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஆஃப் வந்து இங்கே ஆஃப் ஆகாது. நீங்கள் மெயினை தான் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் பை சர்க்யூட்டை யூஸ் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வந்தாலும் உடனே ஆம்ப் ஆன் ஆகாது. நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும். இது ஒரு சேஃப்டி பர்பஸ். இந்த மாதிரி இந்த சர்க்யூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த நான் சர்க்யூட்டை ஓப்பன் வயரிங்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு மல்டிபர்பஸ் பிசி வாங்கி அதில் இது மாதிரி ரிலே மாதிரி பொருத்தி காமன்ஸை பொருத்தி நீங்கள் இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் உங்களோட பேனல்லே இந்த மாடல் தான் வரும், மேக்ஸிமம் வரும். நீங்கள் அதை இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கேபினட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாடலில் சுவிட்சு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுவிட்சோ இல்லை எது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி புஷ் டைப் சுவிட்சு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.